ஜாதி பாகுபாடும் ஜாதி பெயர் நீக்கமும் பின்னணியில் உள்ள அரசியல், நடைமுறைக்கு ஒத்துவராத சட்டம், முதல்வரின் கையாலாகாத தனம். சிறைச்சாலைகளில் கைதிகளை நடத்தும் விதத்தில் நீண்ட காலமாக ஜாதி பாகுபாடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை நீக்க சிறைச்சாலை பதிவேடுகளில் கைதிகளின் ஜாதி பற்றிய விவரங்களை பதிவிடக்கூடாது என்று ஆணை பிறப்பித்துள்ளது அரசு. அரசு பணியிடங்கள் ஜாதி அடிப்படையில்தான் நிரப்பப்படுகின்றன. பணி ஒதுக்கும் விஷயத்தில் பொதுவாக ஒருவரின் ஜாதி பார்க்கப்படுவதில்லை. ஒவ்வொருவரின் தனித்திறமையின் அடிப்படையில்தான் பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் அரசு துறை நிர்வாகம் வேறு, சிறைச்சாலை நிர்வாகம் வேறு. குற்றம் புரிந்தவர்கள் தண்டனை பெற சிறைச்சாலைக்கு வருகிறார்கள், அங்கும் குற்றம் புரிகிறார்கள். எனவே சிறைச்சாலை நிர்வாகம் என்பது மற்ற துறை நிர்வாகத்தை விட மிக மிக கடினம். சிறைச்சாலைகளில் ஜாதி சண்டைகள் நடப்பது வழக்கம். இதை தடுக்க ஜாதி அடிப்படையில் தான் கைதிகளுக்கு அறைகள் ஒதுக்கப்படும். இது தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கம்தான். சிறைச்சாலை பராமரிப்பு பணிகளும் கைதிகளுக்கு ஜாதி அடிப்படையில் தான் ஒதுக்கப்படுகின்றன. கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணியை உயர் ஜாதி கைதிகளுக்கு ஒதுக்குவதில்லை. சமையலறை பணிகள் பட்டியலின கைதிகளுக்கு ஒதுக்கப்படுவதில்லை. சிறைச்சாலையில் குடிநீர் விநியோக பணியும் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இவர்கள் சமைத்த உணவை மற்ற கைதிகள் நிராகரிப்பதுதான். தீண்டாமை மிக அதிக அளவில் பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலைகளில் சட்டம் ஒழுங்கை காக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு மட்டுமே உண்டு. எந்த காரணம் கொண்டும் ஜாதி சண்டைகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கைதிகளின் ஜாதிகள் பற்றிய விவரங்கள் அதிகாரிகளுக்கு தேவைப்படுகிறது. ஜாதி மனப்பான்மை இந்தளவு வேரூன்றிவிட்ட நம் சமூகத்தில் இந்த அரசாணையால் என்ன பயன்? இதை யாராலும் நேர்மையாக கடைபிடிக்க முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராது. எனவே இந்த அரசாணை காகிதத்தில் மட்டுமே இருக்கும், நடைமுறையில் இருக்காது. ஜாதி பாகுபாடு எங்கு இல்லை? எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது. அரசியல் கட்சிகளில் இல்லையா? அதை நீக்க அரசியல் கட்சிகள் என்ன முயற்சி எடுத்தன? ஜாதி இருக்கும் வரை ஜாதி பாகுபாடும் இருக்கும். எனவே ஜாதியை நீக்கும் முயற்சியில் அரசுகளும் தனி மனிதர்களும் அவ்வப்போது ஈடுபடுவது உண்டு. ராமசாமி நாயக்கர் ஜாதிகளை ஒழிக்க பாடுபட்டார் என்று புகழ் பாடுகிறார்கள் சிலர். இன்று வரை ஒரு ஜாதி கூட ஒழிக்கப்படவில்லை. 1947 இருந்த 4000க்கும் மேற்பட்ட ஜாதிகளின் எண்ணிக்கை தற்போது 1,00,000க்கும் மேல் ஆகிவிட்டது. இதுதான் இவர்கள் ஜாதிகளை ஒழித்த லட்சணம். கடைசியில் இவர்களுடைய ஜாதி ஒழிப்பு என்பது பிராமண ஒழிப்பாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். இதனால் யாருக்கும் லாபம் இல்லை. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. அப்படி நீக்காவிட்டால் அரசின் அங்கீகாரத்தை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தது உயர்நீதிமன்றம். அங்கீகாரம் பறிக்கப்பட்டு விடுமே என்ற பயத்தினால் மட்டுமே ஜாதி பெயர்களை நீக்கிவிடுவார்கள். ஆனால் இதை எவரும் மனமுவந்து செய்ய போவதில்லை. கல்விச்சாலைகள் பெரும்பாலும் அறக்கட்டளைகள் மூலம் ஏற்படுத்தப்படுகின்றன. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் ஜாதியின் மூலம்தான் அடையாளம் காணப்படுகிறார்கள். எனவே அறக்கட்டளைகளும் பள்ளிகளும் ஜாதி பெயர்களை கொண்டுள்ளன. ஆனால் மாணவர் சேர்க்கையில் ஜாதி பாகுபாடு பார்ப்பதில்லை. பார்க்கப்படுவதில்லை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கையில் ஜாதி பெயர் இருந்துவிட்டு போகட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? கல்விச்சாலைகளில் ஜாதி பெயரை நீக்குவதால் மட்டுமே ஜாதி ஒழிந்துவிடும் என்று நம்புகிறதா நீதித்துறை? இது வடிகட்டிய முட்டாள்தனம். ஜாதியை ஒழித்து கட்டுவோம் என்று சூளுரைத்து தெருப்பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க ஆணையிட்டார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர். இதுபோன்ற அபத்தமான ஆலோசனையை யார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டது அதைவிட அதிக அபத்தம். இதனால் எல்லாம் ஜாதி ஒழிந்து விட்டதா? இல்லையே. ஜாதியை ஒழிப்பேன் என்ற பெயரில் சமத்துவபுரம் திட்டத்தை அன்றைய முதல்வர் கருணாநிதி அறிவித்தார். ஆனால் அந்த சமத்துவபுரங்களில் யாரை குடியேறச் செய்தார்கள்? ஜாதி அடிப்படையில் தானே. ஒவ்வொரு ஜாதியிலும் 2 குடும்பங்கள் அந்த குடியிருப்பில் குடியேற வேண்டும் என்பதுதானே அந்த திட்டம். இதனாலாவது ஜாதி ஒழிந்ததா? இல்லையா? ஜாதியை மனிதனின் மனத்திலிருந்து அகற்ற முடியாது. மனமாற்றம் ஏற்படுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு. அந்த மனமாற்றம் வர நீண்ட காலமாகும். ஜாதியற்ற சமுதாயம் என்பது ஒரு கற்பனைதான். அந்த கற்பனை தொடரும்.